உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாலகா, அடடா, எப்படிப்பா அவளுக்கு ஈக்குவலா நீயும் மெயின்டைன் பண்ற? எனக்கெல்லாம் அவ 4 வார்த்தை பேசும்போதே 3வது வார்த்தையிலே மூளை சூடாகி இடத்தை காலி பண்ணிடுவேன். ஆனா ஒண்ணுப்பா, அவளுக்கேத்த ஆள்தான் நீயும். அவ வடக்க இழுக்கிறதும் நீ தெக்க இழுக்கிறதும் உங்க 2 பேருக்கும் நடக்கிற போட்டா போட்டியை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கப்பா. சரி சரி, அழாதீங்க. சரிப்பா, அழாதீங்க. உனக்கு இருக்குடி. உட்காரு. இது பாருங்க, பிரைடல் மேக்கப் நல்ல கிராண்டா இருக்கணும். ஓகே மேடம். அதே நேரத்துல மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, நேச்சுரலா இருக்கணும். ஓகே ஓகே மேடம். எதுக்கு வள்ளி? இரு அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. வள்ளி, என்ன பிரைடல் மேக்கப் அது இதுன்னு சொல்ற? அதுவும் என்னவோ மன பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ற. என்ன நடக்குது? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சிரிக்கிற? இங்க பாரு, நீங்க 2 பேரும் ஏதோ பண்ண போறீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. இன்னுமா உனக்கு புரியல? கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ண போறோம். என்னது? எனக்கா? என்ன விளையாடுறியா வள்ளி? இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? என் அம்மா அப்பா ரொம்ப மனசு அடைஞ்சு போயிருக்காங்க வள்ளி. அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தாத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நானும் உங்க அண்ணனும் சமாளிப்போம். நீ சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா என்னால ரெடி ஆக முடியாது வள்ளி. கார்த்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஏய், நீ கார்த்தியை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். கார்த்தியும் அந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா இருக்கான். ஆனா 2 பேரும் இந்த பிரச்சனையை சமாளிக்க பயந்துகிட்டு விலகி போலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் உங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லடி, உங்க காதலுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் வள்ளி. இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நாங்க ஒண்ணு சேருவோன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. மனசு விட்டு போய் தான் வேண்டான்னு சொல்றேன். ஏய், பிரச்சனைங்கிறல்ல, அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ரேணுகா தான். ஏய், என்ன சொல்ற? ரேணுகா தான் எல்லாத்துக்கும் காரணமா? இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா என் சந்தேகம் முழுக்க முழுக்க அவ மேலதான். கூடிய சீக்கிரம் அவ பண்ண எல்லா சதியும் நான் கண்டுபிடிப்பேன். இங்க பாரு ஆனந்தி, மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண ரெடி ஆகும் போது வர வலியும் வேதனையும் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நான் அனுபவிச்சிருக்கேன். உன் அண்ணன் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம போயிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்கும்னு யோசிச்சாலே பகீர்னு இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திகோட தான் நீ வாழணும். நானும் வேலனும் உங்களை வாழ வைப்போம். அதனால நம்பிக்கையோட இரு. இப்போ உட்காரு. நீங்க மேக்கப் பண்ணி விட்டுருங்க, டைம் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி நல்லா கிராண்டா இருக்கணும். ஓகே? ஓகே மேடம். பண்ணிடலாம் மேடம். உட்காரு. உட்காருங்க மேம். மினிஸ்டர் வர நேரம் ஆயிடுச்சு. நீ எல்லாம் ரெடியா இருக்கான்னு போய் பாரு. சரிங்க. போ. வாங்க நம்ம போலாம். மினிஸ்டர் வந்துட்டாரு.
வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அப்பா, நான் போய் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். நீங்க போய் உட்காருங்க. நீ எதுக்கு வள்ளி சிரமப்படுற? நீயே வந்து உட்காரு. அப்பா, அத்தை ஒரே ஆளா எவ்வளவு வேலை தான் பண்ணுவாங்க. நானும் ஏதாவது கவனிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறையும்ல. ம். சித்தி, நீங்க போய் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லுங்க. சரியா? நான் வரேன்ப்பா. ம். இவ எதுக்கு இங்க வந்தா? இவ டேஞ்சர் ஆச்சே. என்ன பண்றது இப்போ? வாமா. ஆமா. அதுக்காக ஐயா, ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண மண்டபமே களை கட்டி இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த வேலை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்துகிட்டு தான் இருக்கோம். நீங்க இருக்கிற ஒரே தைரியத்திலயும் நம்பிக்கையிலும் தான் நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்காக நான் வந்திருக்கேன், என் அக்கா வந்திருக்காங்க, ஏன் என் பொண்ணு கூட வந்திருக்காங்க. நீங்க எங்களை நம்பிட்டீங்கல்ல, உங்களுக்காக எங்க குடும்பமே இங்க இருக்க போகுது. சரியா? தைரியமா கல்யாண வேலையை பாருங்க. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்க ஐயா. ஐயா நாங்க போய் வேலையை பார்க்கறோம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரிங்க. வள்ளியை யார் இங்க வர சொன்னா? நீங்க அவளை வீட்லயே இருன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? இப்ப வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆனா அவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவளால எந்த பிரச்சனையும் வராது. நீ பயப்படாம கல்யாண வேலையை பாரு. இல்ல இல்ல, எனக்கு அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு. 2-3 நாளாவே அந்த வேலை வீட்டுக்கு வரதும் போறதுமாவே தான் இருந்தான். எனக்கு என்னமோ அவ ஏதோ பிளான் பண்ணி வந்திருப்பான் தான் தோணுது. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. அந்த வேலு பயலோட தங்கச்சியும் இவளும் கிளாஸ்மேட் தானே, அதனால அவளை பார்க்க தான் இங்க வந்திருப்பா. மத்தபடி எந்த காரணமும் இருக்காது. சரி, நீங்க சொல்றபடியே வச்சுப்போம். அவளுக்கு எந்த பிளானுமே இல்லனா எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா? அவளை நானும் கூப்பிடல, என் அண்ணனும் கூப்பிடல. அப்புறம் எதுக்கு அவளா வரணும்? நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு புரியல. இந்த கல்யாணத்தை நடத்துறதா ரத்தனம் வாக்கு கொடுத்திருக்கான். எப்பவும் இந்த மாதிரி ரத்தனம் தலைமையில நடக்கிற கல்யாணத்துல எல்லாம் வேலன் முன்னாடி நின்னு எல்லா வேலையும் கவனிப்பான். இப்போ ரத்தனம் வேலன் கிட்ட எந்த பொறுப்பையும் கொடுக்கறது இல்ல. அதனாலதான் வள்ளி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. எதுக்கும் நீங்க அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஹலோ ரேணுகா, கல்யாணத்துல ஏதாவது தப்பா நடக்குமோன்னு பயப்படுறியா? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நம்பிக்கையோட இருந்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.